அன்பு செல்வங்களே, எவ்வளவு மதுரமான கானம்! உங்கள் இனிய குரல் என் இதயத்தை கொள்ளை கொண்டு விட்டது. உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் பெரிய புண்ணியசீலர்கள். இந்த பாடல்களை எங்கே கற்றீர்கள்? எழுதியது யார்? மகரிஷி வால்மீகி, எங்கள் குருநாதர். அவர் இயற்றியதே இந்த ராமாயணம். உங்கள் பெயர்? லவன் குஷன் என்பவர். மக்களே, நீங்கள் எப்போதும் என்னுடன் வாழ வேண்டும் என்ற ஆசை பெருகுகிறது. இந்த சின்னஞ்சிறு வயதில் நீங்கள் வனத்தில் ஏன் வாழ வேண்டும்? எங்கள் அன்னை வனத்தில் வாழ்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன். இங்கேயே தங்கி. எங்கள் அன்னையால் எங்களை பிரிந்திருக்க முடியாது. எங்களாலும் அவர்களை பிரிந்து வாழ முடியாது. ராமா, குழந்தையிலும் நீ குழந்தையாகி விட்டாயா? அரண்மனை போக போக்கியங்களுக்காக அன்னையை விட்டு எப்படி பிரிந்திருப்பார்கள்? செல்வங்களே, உங்கள் காவிய கானம் என் இதய பாரத்தை குறைத்துவிட்டது. அதோ வெகுமானம், பெற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாம் பிரபு, நாங்கள் முனிப்பாளர். புண்ணும் முனியும் உள்ளத்தை கெடுத்துவிடும். புருஷோத்தமன், சுகுணாபிராமன், எங்கள் ராமாயண கதாநாயகரான தங்களின் திவ்ய தரிசனமே எங்களுக்கு பெரும் பரிசாகும். அதோடு என்ன வேண்டும்? தைரியமாக கேளுங்கள். ராமாயண காவியரை மனிதாசிரம் எங்கள் அன்னை ஜானகியையும் பார்த்து வணங்கிவிட்டார். நாங்கள் வந்த யாத்திரை பூர்த்தியாகும். கருணை செய்யுங்கள். பிரபு, அம்மா, ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? நாங்கள் அன்னையை பார்க்க முடியாதா? தாயே, ஜெகன்மாதா, எங்கள் மானசீக தெய்வமே, ஒரு முறை உங்களை பார்க்க அனுமதியுங்கள். அம்மா. அன்பு செல்வங்களே, உங்கள் பக்திக்கு முன்னால் பதில் சொல்ல சக்தியற்ற துர்பாகியவதி நான். அந்த பெண்ணின் பெரிய இலக்கியத்தை, உங்கள் மானசீக தெய்வத்தை எனக்கு தெரியாமல் இங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். அரக்கன் அவளை சிறை எடுத்தால் இரக்கமில்லா மனிதர்கள் அதை இழுத்து பேசினார்கள். அரசன் என்ற நிலையிலே ஸ்ரீராமன் புருஷன் என்பதையும் மறந்து அவளை வனத்துக்கு அனுப்பிவிட்டார். அன்னைக்கு அபவாதமா? பெண்ணின் பெரிய தெய்வத்திற்கு நிந்தையா? ஸ்ரீராமச்சந்திரே வனத்துக்கு அனுப்பினாரா? நம்மை வணங்கி ராமன் அவ்வளவு கொடியவரா? எந்த ராமரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டோமோ அவரா இந்த ஈனச்செயலை செய்தார்? லோகநாயகன், ஆபத் போன்றவன், கருணாமூர்த்தி என்றெல்லாம் நினைத்து நினைத்து பெருமைப்பட்டோமே. எங்கள் கனவு கலைந்து விட்டதா? எங்கள் கற்பனை போய்த்து விட்டதா? நாங்கள் ஏமாந்து விட்டோம். பொல்லாதவனை நல்லவன் என்று நம்பி விட்டோம். அவர் சக்கரவர்த்தியானார், சிம்மாசனத்தில் இருக்கட்டும். இனி அவர் எங்கள் பூனைக்கு உரியவன் அல்ல. இனி ராமகானம் பாட மாட்டோம். நீங்கள் பச்சை குழந்தைகள், உங்களுக்கு உலகம் தெரியாது. ஆத்திரம் உங்கள் அறிவை மறைத்து விட்டது. வெறியிலே விவேகத்தை இழந்து விட்டீர்கள். எங்கள் ராமன் கருணை கடல். ஓ, கடலா? கடல் உப்பு கரிப்பது போல் உங்கள் மகனின் கருணை கரித்து விட்டதா? கடலில் வாழும் திமிங்கலம் போல் கருணை கொடுமையாகி விட்டதா? சிறை எடுத்த ராவணனை விட பெரிய அரக்கன் உன் மகன். அயோத்திக்காரர்கள் அசுரர்களை நல்லவர்களாக்கி விட்டார்கள். இன்று அவசர முடிவுக்கு வந்த ராமன் அன்று படையெடுத்தது ஏன்? கடலை அடைத்தது ஏன்? இலங்கையை எரித்தது ஏன்? நெருப்பில் மூழ்கி வந்த அன்னை காய்ந்த நீட்டு முடிவு செய்தீர்கள். செய்த இல்லாத ஸ்ரீ ராமச்சந்திரன் எதற்கு?